திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. நாம இன்னைக்கு பார்க்க போறவர் திருநாவுக்கு அரசர். நம்ம ஞானசம்பந்தர் அழைப்பார் அப்பர்னு. அந்த அப்பர் பெருமான திருவிடை மருதூர் தலத்தில் திருத்தாண்டகத்தில் பதிகை எண் 16 6ஆம் திருமுறையில் பாடியிருக்காரு. 6ஆம் திருமுறை எல்லாம் பெரிய பெரிய பாடல்கள் எல்லாம் தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம், ஏழை தாண்டகம் அப்படின்னு சொல்லி நிறைய தாண்டகங்களை கொடுத்துருக்காரு. இந்த 6ஆம் திருமுறையை நாம் இப்போ அனுபவிப்போம். நீங்கள் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த பதிவை நாம் போடுறோம். எனக்கும் தெரியாது, அவ்வளவா படிக்க தான் தெரியும். பண்ணுன்னு சொல்லுவேன் கண்டி எனக்கு அந்த பண்ணில் பாட தெரியாது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். எனக்கு தெரிஞ்சது இதில் இவ்வளோ பொக்கிஷம் இருக்குது. இதை என்ன மாதிரி தெரியாதவங்கெல்லாம் இதை அனுபவிக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்ல ராகம் தாளத்தோடு அவங்க போய் படிப்பாங்க இல்லையா? அதை முதல்ல நம்ம ருசி காட்ட வேண்டியது நம்மளுடைய வேலை. ஆகையினால இந்த பதிவை யாரும் பார்த்து குறை கூற வேணாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். சூழப்படை உடையார் தாமே போலும், சுடர்த்திங்கள் கண்ணி உடையார் போலும், மாலை மகிழ்ந்து ஒரு பால் வைத்தார் போலும், மந்திரமும் தந்திரமுமானார் போலும், வேலை கடல் நஞ்சமுண்டார் போலும், மேல்வினைகள் தீர்க்கும் விகிதர் போலும், ஏலக்கமழ் குழலால் பாகர் போலும், இடைமருதி மேவிய ஈசனாரே. காரார் கமழ் கொன்றை கன்னி போலும், காரானை ஈர் உரிவை போர்த்தார் போலும், பாரார் பரவப்படுவார் போலும், 10 பல் ஊழி பரந்தார் போலும், சீரார் வணங்கப்படுவார் போலும், திசை அனைத்துமாய் மற்றுமானார் போலும், ஏறார் கமழ் குழலால் பாகர் போலும், இடைமருதி மேவிய ஈசனாரே. வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும், விண்ணுலகம் மண்ணுலகமானார் போலும், பூதங்களாய புராணர் போலும், புகழ வளர் ஒளியாய் நின்றார் போலும், பாதம் பரவப்படுவார் போலும், பக்தர்களுக்கு இன்பம் பயந்தார் போலும், ஏதங்களான கடிவார் போலும், இடைமருதி மேவிய ஈசனாரே. தின்குணத்தார் தேவகணங்கள் ஏந்தி திசை வணங்கச் சேவடி வைத்தார் போலும், விண்குணத்தார் வேள்வி சிதைய நூறி வியன் கொண்டன் மேல் செல்விகிர்தர் போலும், பண்குணத்தார் பாடலோடு ஆடல் ஓவா பரங்குன்றம் மேய பரமர் போலும், என் குணத்தார் என்னாயிரவர் போலும், இடைமருதி மேவிய ஈசனாரே. ஊகம் முகில் உறிஞ்சு சோலை சூழ்ந்த உயர்பொழில் அண்ணாவில் உரைகின்றாரும், பாகம் பனிமொழியால் பாங்கராகி படுவெண் தலையில் பலி கொள்வாரும், மாகம் அடை மும்மதிலும் எய்தார் தாமும், அணிபொழில் சூழ் ஆரூர் உரைகின்றாரும், ஏகம்பம் மேயாரும் எல்லாம் ஆவார், இடைமருதி மேவிய ஈசனாரே.
ஐயிரண்டும் ஆறு ஒன்றும் ஆனார் போலும். ஐயிரண்டும் ஆறு ஒன்றும் ஆனார் போலும். ஆறு மூன்றும் நான் மூன்றும் ஆனார் போலும். செய்வினைகள் நல்வினைகள் ஆனார் போலும். திசை அனைத்துமாய் நிறைந்த செல்வர் போலும். பொய்மலர் கொன்றை சடையார் போலும். கூத்து ஆட வல்ல குழகர் போலும். எய்ய வந்த காமனையும் காய்ந்தார் போலும். இடைமருது மேவிய ஈசனாரே. இடைமருது மேவிய ஈசனாரே. பிரியாத குணம் உயிர்கட்கு அஞ்சொடும் அஞ்சாய். பிரிவு உடைய குணம் பேசில் பத்தொடு ஒன்றாய். விரியாத குணம் ஒரு கால் நான்கே என்பர். விரிவு இலா குணம் நாட்டத்து ஆரே என்பர். தெரிவாய குணம் அஞ்சும் சமிதை அஞ்சும். பதம் அஞ்சும் கதி அஞ்சும் செப்பினாரும். எரியாய தாமரை மேல் இயங்கினாரும். இடைமருது மேவிய ஈசனாரே. தோளின் பொலிந்த உடையார் போலும். சுடர்வாய் அரவு அசைத்த சோதி போலும். ஆழம் அமுதாக உண்டார் போலும். அடியார்க்கு ஆரமுதம் ஆனார் போலும். காலனையும் காய்ந்த கழலார் போலும். கையிலாயம் தம் இடமா கொண்டார் போலும். ஏலம் கமழ் குழலார் பாகம் போலும். இடைமருது மேவிய ஈசனாரே. பைந்தலிற் கொன்றை தாரர் போலும். படைக்க நாள் பாகம் உடையார் போலும். அந்திவாய் வண்ணத்து அழகர் போலும். அணி நீலகண்டம் உடையார் போலும். வந்த வரவும் செலவும் ஆகி மாறாது என் உள்ளத்து இருந்தார் போலும். எம்தம் இடர் தீர்க்க வல்லார் போலும். இடைமருது மேவிய ஈசனாரே. கொன்றை கூவில மாலை தன்னை குளிர்ச்சடை மேல் வைத்து உகந்த கொள்கையாரும். நின்ற அனங்கனை நீரா நோக்கி நெருப்பு உருவமாய் நின்று நிமலனாரும். அன்று அரக்கன் அலறி வீழ அருவரையை காலால் அழுத்தினாரும். என்றும் இடுப்பிச்சை ஏற்று உண்பாரும். இடைமருது மேவிய ஈசனாரே. இடைமருது மேவிய ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். சுவாமி மகாலிங்கேஸ்வரர். நாங்கள் இந்த ஊருக்கு போயிருக்கோம். இடைமருது ஈசனார் திருவிடைமருதூர் போயிருக்கோம். அங்கே சுவாமி மகாலிங்கேஸ்வரர், அம்பாள் பெருநல முளையம்மை. அந்த இதில் இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு தெரியுமா? பாருங்கள், நாங்கள் தினம் படித்தாலும் பாடினாலும் என்றும் புதியது பாடல் என்றும் புதியது அப்படின்ற மாதிரி புதுசாகவே இருக்குது. இன்னும் எத்தனை முறை படித்தாலும் நான் இப்போ தான் படிக்கிற மாதிரி தான் தத்து பித்துன்னு படிப்பேன். முடியல. எவ்வளோ ஒரு அப்படி ஒரு அழுத்தந்திருத்தமான வரிகள். நம்ம இந்த சினிமா பாட்டு பாடுற மாதிரிலாம் பாட முடியாது. இதனால தான் இதை அடிப்படையாக வச்சுருக்காங்க. யார் வந்தாலும் தேவாரம் திருவாசகம் பாடிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. எல்லா ராகமும் வந்துடும். அந்த மாதிரி எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பாருங்கள். என்ன மாதிரி நிறைய இந்த பாடலில் பூராவுமே நிறைய இருக்குது. அப்படி என்னால் முடியவே இல்லை. இப்போ இந்த ஒன்றை மட்டும் பாடுவோம். பாட இப்போல்லாம் நீங்கள் அப்படியே நல்ல கற்பூரமாக இருக்கிறீங்க. இந்த காலத்து ஜெனரேஷன்லாம் நாங்கள் அந்த மக்கா இருக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படியே கப்புன்னு பிடிச்சிப்பீங்க. இதெல்லாம் பாடி பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். ஐயிரண்டும் ஆறு ஒன்றும் ஆனார் போலும். ஆறு மூன்றும் நான் மூன்றும் ஆனார் போலும். செய்வினைகள் நல்வினைகள் ஆனார் போலும். செய்வினையும் அவர் தான்,
நல்வினையும் அவர் தான், அதுவுமே அவர் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. திசை அனைத்துமாய் நிறைந்த செல்வர் போலும். ஆமாம், திசை அனைத்துமா அவர் தான். அதை கூடவே இருக்கிற இவர் தான் சொன்னாக்கா நாம் என்ன சொல்லணும்? ஆமாம். கொய்மலர் கொன்றை சடையார் போலும் கூத்து ஆட வல்ல குழகர் போலும். கூத்தாடுறதுல அவரை யாரும் மிஞ்ச முடியாது. அப்படி ஒரு கூத்த ஆடுறவர். எய்ய வந்த காமனையும் காய்ந்தார் போலும். அந்த காமன் இவரை திசை திருப்பலான்னு பார்த்தா முருகப்பெருமானை தருவாருன்னு அவரையும் எரிச்சு போட்டார். இடைமருது மேவிய ஈசனாரே, பிரியாத குணம் உயிர்கட்கு அஞ்சொடு அஞ்சாய், பிரிவு உடைய குணம் பேசில் பத்தோடு ஒன்றாய், விரியாத குணம் ஒரு கால் நான்கே என்பர், விரிவு இலா குணம் நாட்டத்து ஆறே என்பர், தெரிவாய குணம் அஞ்சும் சமிதை அஞ்சும் பதம் அஞ்சும் கதி அஞ்சும் செப்பினாரும், எரியாய தாமரை மேல் இயங்கினாரும், இடைமருது மேவிய ஈசனாரே. எப்படி பார்த்தீங்களா? அருமையான சொல்லு. நீங்கள் 4 வாட்டி கேளுங்க, நல்லா புரியும் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இந்த பாடல் பூராவுமே அப்படியே எல்லாமே அப்படி முத்துக்கள் தான், மாணிக்கங்கள் தான், வைரங்கள் தான். அப்படி இந்த தேவாரத்தை பாடுறதும் இல்லாமல் அப்படி சூடிக்கலாம். அப்படி ஒரு அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு. முதல் பாடல் இதே சூளப்படை உடையார் தாமே போலும். சூளப்படை வச்சுங்கிறவர் அவர் தான். அந்த சூளப்படையை தான் ஆளாக்கியே விடு. அந்த சூளப்படை உடையார் தாமே போலும், சுடர் திங்கள் கன்னி உடையார் போலும், மாலை மகிழ்ந்து ஒரு பால் வைத்தார் போலும், மந்திரமும் தந்திரமும் ஆனார் போலும், வேலை கடல் நஞ்சம் உண்டார் போலும், மேல் வினைகள் தீர்க்கும் விகிர்தர் போலும். அந்த கடல் நஞ்ச அவர் தான் அருந்தினார். அது போய் அந்த தொண்டையோடு அந்த அம்மா பிடிச்சி நிறுத்திட்டாங்க. மேல் வினைகள் தீர்க்கும் விகிதர் போலும். இந்த மேல் வினை தோல் நோய் அது இதுன்னு எதோ சரும வியாதியெல்லாம் சொல்கிறோம். அந்த மேல் வினைகள் தீர்க்கும் விகிதர் போலும், ஏலக்கமழ் குழலால் பாகர் போலும். அந்த அம்மாவுக்கு பொருத்தமான புருஷன் இவர் தான். ஏலக்கமழ் குழலால் பாகர் போலும், இடைமருது மேவிய ஈசனாரே. அப்படி ஒரு எப்படி பாருங்க, என்ன மாதிரி அருமையான பாடல் இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் அவ்வளோ ஒரு பொக்கிஷம் இருக்குது. இதையெல்லாம் பாடினீங்கன்னா சிவபெருமான் அங்கேயே தான் உட்காந்துருப்பார். அந்த நேரத்தில் மட்டும் ஒரு சில கண்ணீரை துளிகளை விடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கள் அப்பாட்ட போய் உக்காந்து அப்படி அழுதன்னா அடுத்த கணம் அதுக்கான தீர்வு எனக்கு முடிஞ்சிட்ருக்கோம். நான் தெரியாமல் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு வருவேன். எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ண தகுமா, இப்படி பண்ணலாமா, நாம் முன் ஜென்மத்தில் என்ன பண்ணோம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அவனுடைய அருள் இருந்தால் நாம் கொண்டு வந்தது இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறது, இனிமேல் எதிர்காலத்தில் என்ன விளையுமோ அது எல்லாமே தீர்ந்து போயிடும். அவர் சொல்கிறாரு எல்லாம் தீர்க்கக்கூடியவர். 6வது பாட்டில் சொல்கிறார் பாருங்க, செய்வினைகள் நல்வினைகள் ஆனார் போலும். நம்ம செய்த வினையும் வந்த வினையும் இருக்கிற வினையும் தேடுறதுக்கு அவர் தான். நம்ம எதுவும் பண்ண முடியாது. கொடுக்குறதும் அவர் தான், எடுக்கிறதும் அவர் தான். நாம் இறைவனை தியானிக்கிறது மூலம், அவரை விடாத நம்ம பற்றி கொள்வதன் மூலம் நம்மளுடைய வினைகள்லாம் அறுபட்டு போகும், நல்வினைகள் கூட்டும். ஆகையினால நான் இப்படி கர்மா பண்ணிட்டுனே இப்படியே போயிடுமான்னு கிடையாது. சிவாய நம என்று சிந்தித்து நின்றார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு அந்த அம்மா சொன்ன மாதிரி
இந்த சிவாய நமன்னு அவரை நினச்சி வேணவங்களுக்கு எந்த அபாயமும் நம்மளை நெருங்காது. அந்த 5 எழுத்துக்காரனே பார்த்துப்பான். ஓம் நமச்சிவாய். இதையெல்லாம் பாடுங்க, படிங்க, கேளுங்க. கேட்டு நம்மளுடைய தீவினையெல்லாம் கரைஞ்சி போக வையுங்க. நல்வினையை கூட்டக்கூடிய நமச்சிவாயத்தை சொல்லுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி.